சொல்லிட்டு ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அத பாத்துங்க. அதே மாதிரி இதுலயே சொல்றேன் ஒரு வாட்டி. இந்த டிசைன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. இதே சேம் இந்த பிளவுஸ்ல இதே சேம் கலர் தான். இந்த பிளவுஸ்ல என்ன கலர் நம்ம கலர் தான் சேஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா இந்த கலர்ல வச்சு டிசைன் பண்ண போறோம். இது சாரியோடது. இதுவும் சாரியோடது. சாரி கலர் இது. இந்த பிளவுஸ்ல இந்த சாரியை கொஞ்சம் பிட்டா கட் பண்ணி எடுத்து தான் நான் இதுல ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த பிளவுஸ்லயும் பண்ண போறோம். இந்த பிளவுஸ் எப்படி பண்ணியிருக்கேன் பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா எல்லாத்தையும் தைச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட் அட்டாச் மட்டும் அந்த பாடி அட்டாச் மட்டும் பண்ணவே இல்லை பாருங்க. எல்லாத்தையும் தைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ஜாயிண்ட் மட்டும் பண்ணலை. ஸோ இந்த ஜாயின் பண்ணால் முடிஞ்சு ஜாயின் பண்ணாமல் நம்ம வந்து டிசைன் பண்ணதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேஸ், காப்பர் லேஸ், ஏன்னா பார்டர் காப்பர் கலர் தான், காப்பர் லேஸ், காப்பர் பீடு, இது மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த டிசைன் ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இது பாருங்க, நான் 3.5 இன்ச் அளவு அதில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 பீஸ் வந்து 3.5 இன்ச் ஆகலாம் சொல்லிட்டு சாரியில கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் சாரி இருக்குங்களே சொல்றேன். இதுதான் ஒரு சாரி. இது சாரியோடது. சாரி வந்து இந்த ஃபுல் லென்த் இருக்குங்களா, சாரி ஃபுல் லென்த்ல 2 பீஸ் 3 அளவு 3 சொல்லிட்டு 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 பீஸ் எடுத்துட்டு வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. ஏன்னா இந்த வீடியோஸ் எனக்கு முன்னாடியே நான் சொல்லி வீடியோஸ் எடுத்தா அது கட் ஆகிடுது. அதான் இப்போ திரும்பவும் சொல்றேன். ஓகே பாருங்க, இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும், இப்போ இது ரெண்டுத்தையும் மடிக்கணும். மடிச்சு ஸ்டிச் பண்ணணும். இது எப்படி மடிச்சு ஸ்டிச் பண்றது பாத்தீங்கன்னா, இந்த தையல் வந்து வெளியே தெரியும் நமக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் இப்போ. ஓகேங்களா, கரெக்டா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணது ஒரே ஈவனா இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக அழகாவும் இருக்கும். ஈவனா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைச்சாலே போதும். முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளவுஸ்ல ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் புரியும். ரொம்ப சிம்பிளா எப்படி ஸ்டிச் பண்றது தான் இந்த வீடியோஸ். ஒரு சில பேர் இந்த பிளவுஸோட இந்த டிசைன்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த ஒரு தலையை சுற்றி போற மாதிரி ரொம்ப லென்த்தியா போவாங்க. ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான ட்ரிக் இது.